அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானமும் இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரண ரட்சிப்பும் விழிப்புணர்வும் இறைபக்தியும் முழுமையாக பெறுவீர்களாக. சரி, இன்றைய தேவ செய்தி யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 10 அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த தேவ செய்தியை தான் இன்றைய வெளிப்பாடாக எடுத்திருக்கிறோம். கடந்த பல வாரங்களாக கடவுள் யார், இயேசு யார், இயேசு கடவுளா மனுஷனா என்ற செய்தியை சிந்தித்தோம். அடுத்து தீர்மானமாக இயேசு கிறிஸ்து தூய மனிதன், அவர் கடவுள் இல்லை என்ற ஒரு விழிப்புணர்வை அடைந்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த செய்தி கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்படுகிறவர் கடவுள் இல்லை, தூய மனிதன். இந்த மனிதன் முந்தின ஆதாம் என்கிற ஒரு விழிப்புணர்வு. வேதம் இதைத்தான் முன்னெடுத்து சொல்லுகிறது. கிறிஸ்து தன்னையோ நான் தான் கடவுள் என்றோ எங்கேயும் அவர் குறிப்பிடவில்லை. மாறாக நான் கடவுள் இல்லை, பிதாவாகிய தேவன் தான் கடவுள், அவரால் அனுப்பப்பட்ட மனுஷன் நான், மனுஷகுமாரன் நான் என்று நிறைய இடங்களில் சொல்கிறார். மனுஷகுமாரன் தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு முறை தங்களுடைய சீடர்கள்கிட்ட கேட்குறார், ஊர் ஜனங்க என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு எல்லா சீடர்களும் ஒவ்வொரு விஷயங்களை சொன்னாங்க. உங்களை தீர்க்கதரிசியில் ஒருத்தர்னு சொல்கிறாங்க, இல்லை எலியான்னு சொல்கிறாங்க, எலிசான்னு சொல்கிறாங்க, இல்லை முன்னோர்களில் ஒருத்தர்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்னவா தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் நான் யாருன்னு அப்படின்னு. அதில் பேதுரு தான் முன் வந்து சொன்னார், ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கிறிஸ்து உடனே சொன்னார், நீ பாக்கியவான், இது உன்னுடைய சிந்தனையிலிருந்து வரல, பிதாவாகிய தேவன் அருளப்பட்ட சிந்தனையினால் பரிசுத்த ஆவியானவரே உனக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாருன்னு ஆசீர்வதித்தார். அப்போது கிறிஸ்து கடவுள் தான் என்றால் அந்த இடத்துல சொல்லியிருப்பார், நான் தான் கடவுள், நான் தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தேன், அதனால் இனி நீங்கள் என்னை கடவுள்னு வழிபடுங்கன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அவர் எங்கும் ஒரு இடத்துலையும் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வேதம் எழுதிய அந்த மாடலேஷன் இருக்கு இல்லையா, அதுபடி பார்த்தா மனுஷன் கடவுளாக வரவே முடியாதுங்கிற தீர்மானமாக ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இந்த பூமிக்கு வந்த விஷயத்தை யோவான் சுவிசேஷத்தில் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வந்தார்னு சொல்லுது. 10 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் உலகத்திலே இருந்தார். யார்? ஆதாம் முதல் மனுஷனாக இந்த உலகத்தில் இருந்தார். அவர் மூலமாக தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. மனிதர்கள் எல்லா படைப்புகளும் அவர் மூலமாக தான் வந்தது. எபிரியர் 1 முழுக்க அதை படித்து பார்த்திங்கன்னா ஆதாமுடைய பிறப்பை பற்றி சொல்லும். அதில் கிறிஸ்து இயேசு வந்த கதையும் சொல்லும். இவருக்கென்றும் இவரை கொண்டும் இந்த உலகம் படைக்கப்பட்டது. எப்படி சொல்லுது? இவருக்கென்றும் இவரை கொண்டும். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்கி தராருன்னு வச்சுங்களேன். அந்த பொருள் எதுக்காக வாங்கினார், யாருக்காக வாங்கினார்னா தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பிள்ளையை கொண்டு அந்த பொருளை வாங்கி தரார். கிறிஸ்து இயேசு முந்தின ஆதாமாக இருக்கும்போது அந்த ஆதாமுக்காக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஆதாமுக்கு முன்னே இந்த உலகம் படைக்கப்பட்டாச்சு, சகலவற்றையும் உருவாக்கியாச்சு. கடைசியாக தான் மனுஷன் படைப்பு. இவர்கள் எல்லாம் உண்டாக்கிட்டு இது யாருக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா இந்த மனுஷனுக்காக தான். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அப்போது இவரை கொண்டு இவருக்கென்று இந்த படைப்புகள்லாம் வந்தது. அதனால் இவர் கடவுள் கிடையாது.
இதை புரிஞ்ச யோவான் சொல்கிறார், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் இருந்தது? முதல் மனுஷனாகிய ஆதாம் இருந்தார், அவருக்கென்று தான் இந்த உலகம் உண்டாயிற்று. இப்போது இந்த உலக மனுஷர்கள் அதை அறியவில்லை. புரியுதுங்களா? உண்மையிலே நிறைய பேர் இதை அறியவில்லைங்க. இயேசுவை கடவுள் என்று கடவுள் ஸ்தானத்தில் வச்சு வழிபடுறாங்க. ஒரு குரு ஸ்தானத்தில் நம்மளுடைய அறிவு தகப்பனா அப்படி தான் பார்க்க முடியும். அதனால தான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி இப்போ கொடுக்கப்பட்டது. ரோமர் எழுதுகிற நிறுவனம் 8வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ என்னென்னு கூப்பிட்ற மாதிரி அப்பா பிதாவே. அப்பான்னா மாம்ச தேகத்தின் தகப்பன், பிதாவேன்னா சகலத்துக்கும் தகப்பன். மாம்ச தேகம் யாரால் வந்தது? ஆதாமால் வந்தது. அந்த ஆதாம் தான் திரும்பவும் மாம்ச தேகம் எடுத்து நமக்கு அறிவுக்கு இப்போ தகப்பனாக வந்திருக்கிறார். அதனால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அப்போது கிறிஸ்து இயேசு என்னப்படுகிறவர் ஒரு தூய மனிதனாகத்தான் இந்த பூமியில் வந்தார். அவர் கடவுள் இல்லை. 11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனத்தை பொதுவாக கிறிஸ்தவ பாதர்மார்கள், வேத அறிஞர்கள்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்கனாக்கா, இதை ஒரு ஜாதி பிரச்சனையாக உண்டாக்கிட்டாங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்ற வார்த்தையை, அவர் யூதராக இருக்கார், யூத குலத்திலே பிறந்து வந்தார், அதனால் அந்த யூதர்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை என்று அப்படி மாற்றி விட்டாங்க. உண்மையில் அதுக்கான அர்த்தம் அப்படி இல்லைங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னா, அந்த தேகம் இருக்கு இல்லையா, அந்த தேகத்துக்கு மூத்த சொந்தக்காரரே அவர் தான். அவருக்கு சொந்தமானது தான் இது எல்லாமே. இப்போ மனுஷங்க எல்லாமே ஆதாமுடைய உடம்புலேருந்து வந்தவங்க தான், அவருடைய அறை வீட்டிலேருந்து வந்தவங்க தான். புரியுதுங்களா? அப்போது அவருக்கு சொந்தமானது தான் இது. இது ஒரு இஸ்ரவேலருக்கு சொந்தமோ இல்லை யூதருக்கு சொந்தமானதுலேயே வரல. இன்னும் பார்க்க போனால் யூதரை இயேசு யூதர் அப்படின்னு வெளிப்படுத்துகிறாங்க. யூதாவின் ராஜசிங்கம் நீரே அப்படி பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. முழுக்க இதெல்லாம் அறியாமையில் வந்தது. இயேசு யூதரா? யூத வம்சத்தில் பிறந்தார் அவர்? இல்லைங்க. மரியாள்ன்றவங்க லேவி கோத்திரத்தினுடைய வம்சம். அவரை வளர்ப்பு தந்தையாக இருந்தவர் யோசேப்பு, அவர் தான் யூத வம்சம். அவருடைய மாம்சத்துலேருந்து இவர் பிறந்திருந்தார்னா இவரை யூதர்னு நீங்கள் சொல்லலாம். அவருடைய மாம்சத்தில் பிறந்தார். இவர் பரிசுத்த ஆவி நிழலிட்டார், அதன் மூலமாக இந்த ஆத்மாவை கொண்டாந்து மரியாளுடைய கர்ப்பத்தில் வச்சார். கிறிஸ்து இயேசு குழந்தையாக பிறந்துட்டார். யோசேப்பினுடைய மாம்சத்தின்படியோ அவர் ரத்த சம்பந்தமாகவோ அவர் வரல. அப்படி இருக்க அவர் யூதர்னு எப்படி சொல்ல முடியும்? அதே போல் தாயாராக இருக்கிறவங்க யூதர் கிடையாது, அவங்க லேவி. இந்த 12 கோத்திரத்துக்கும் அப்பால்பட்ட ஆசாரிய வம்சத்தில் வர லேவி கோத்திரம் அவங்க. இதை ஊர்ஜிதப்படுத்தினா எலிசபெத்தை போய் மரியாள் சந்திக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, தன்னுடைய இனத்தாலாகி எலிசபெத்தை சந்திக்க போனாங்கன்னு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. மரியாள் தன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத்துடைய வம்சம் ஆசாரிய வம்சமாக இருக்குது. அப்போ இவங்க மரியாள்ன்றவங்க யூதர் கிடையாது, அவங்க லேவி. வளர்ப்பு தந்தையாக இருக்கிற யோசேப்பு யூதர், ஆனால் அவர் உடம்புலேருந்து இவர் வரல. அப்போ அவருடைய மாம்சத்தின் மூலமாக இவர் பிறக்கலை. அப்போது இயேசுவை யூதர்னு எப்படி சொல்லலாம்? யூதரா இவர்? இந்தளவுக்கு இதை ஆழமாக சிந்திக்கிறது கிடையாது. பொதுவாக அடித்து விடுறது இவரும் ஒரு யூதர், அதனால் யூத வம்சத்திலே பிறந்து வந்தார். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஒரு ஜாதி, ஒரு ஈனம், ஒரு பிரிவினையை அவர் மேலே திணிச்சிடுறாங்க. உருவாக்கும் போது அப்படி தான். இது மாதிரி சில வசனங்கள்லாம் இருக்குது, சர்ச்சைக்குரிய வசனங்கள்லாம் இருக்குது. அந்த வசனங்களை சொல்லி கிறிஸ்து அல்லாதவர்களும் கிறிஸ்துவை எதிர்க்கிறவங்களும் இந்த வசனங்களை எல்லாம் சுட்டி காட்டுவாங்க. பாரு, கிறிஸ்துவே தன்னுடைய இனமும் பிரிவும் தான் உருவாக்கினார், பொதுவானவராக இவர் கிடையாது அப்படின்னு. நீங்கள் இயேசுவை கடவுளாக பார்த்தீங்கன்னாக்கா இனப்பிரிவு வரதான் செய்யும். இயேசுவை ஆதி மனுஷனுடைய மறுஜன்மன்னு சொன்னீங்கன்னாக்கா இங்கே இனப்பிரிவே வராது. ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் மூலத்தகப்பனாக இருக்கிறார். அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னாக்கா, தமக்கு சொந்தமானதிலே வந்தார்னாக்கா எல்லா மனிதர்களுடைய தேகத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர். அவர் மூலமாக தான் மனுஷன் அப்படிங்கிற ஒரு உருவ அமைப்பே வந்தது. மனுஷனை சிருஷ்டிப்போமா என்று சொன்ன பிறகு
இந்த ஆத்ம ஜீவனாக வந்தவன் ஆதாம் தான். அவரிடத்துலேருந்து தான் எல்லாருக்குமே உடல் கிடச்சிது. இயேசுவா ஒரு மறுபடியும் வந்ததும் அந்த ஆதாமுடைய உடல் அமைப்பை தான் மரியாள் கிட்டேருந்து வாங்கிட்டு வரார். அதனால தான் தனக்கு சொந்தமானது அது அந்த மரியாள் கிட்டேருந்து வந்ததுனால அவங்களுக்கு சொந்தமானது இல்லை. அந்த மரியாள் இடத்துலேருந்து ஏன் வந்தார்? இயேசு மரியாளுடைய கர்ப்பத்தின் வழியாக ஏன் உடல் வாங்கின்னு வந்தார்? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? ஏசாயா மூலமாக ஒரு கன்னி குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாயாக. இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தை நிறைவேற்றுறதுக்காகவா? ஆமாம். ஆனால் அது ஏசாயாவுடைய கற்பனை இல்லை. கடவுள் சொன்ன வார்த்தையை ஏசாயா பேசினார். இப்படி ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஏசாயாவுக்கு முன்னே மோசே கிட்ட கூட சொன்னார், உங்கள் சகோதரருக்குள்ளே ஒரு நீதிமான் தோன்றுவார், அவருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் கண்ணினுடைய வழியாக தான் வரணுமா? ஒரு ஸ்திரீனுடைய கர்ப்பத்தின் வழியாக தான் வரணுமா? ஆதாம் எப்படி பண்ணினால் தோன்றி ஜீவாத்மா வந்தார், அதுபோல் இயேசுவை கூட ஒரு படைப்பில் அனுப்பி இங்கே ரட்சிப்பை நடத்தியிருக்கலாம்ல அப்படின்னு. அது நீதி ஆகாது. தேவனுக்கு முன்பு அது நீதி இல்லை. அப்போது மரியாள் யார் என்கிற ஒரு விழிப்புணர்வு அடைவோம். இது கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனை. இது திறந்த மனசோட வேதத்தை கவனித்து கேளுங்க. எங்கே தவறு நடந்ததோ அங்கே போய் தான் திருத்த முடியும். எங்கே மீறுதல் நடந்ததோ அங்கே தான் கீழ்ப்படிதலை உருவாக்க முடியும். பாருங்கள், ஒரு கன்னி குமாரனை பெறுவாள் இல்லையா? யார் அந்த கன்னி? ஏதேனில் இருந்த ஏவாள். ஏவாள் தான் மரியாளா பிறந்தாங்களானாக்கா? ஆமாம். எப்படி பிறந்தாங்க? ஏவாள்னா யார்? மனம்னு சொன்னேன் இல்லையா? இவங்க ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் இவங்க தான் தாய். இவங்க வழியாக தான் எல்லா மனுக்குலமும் பிறகுது இல்லையா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இந்த மரியாள் அந்த ஏவாளுடைய மனமாக செயல்பட்டாங்க. இந்த மரியாளுக்குள்ளே தான் ஏவாளுடைய மனம் இருந்தது. அந்த மனசின் வழியாக தான் இயேசு பிறந்தார். அங்கே மனசின் வார்த்தையை கேட்டு பாவத்தில் விழுந்தாரா? இங்கே அந்த மனசை தன்னுடைய அறிவுக்கு செயல்படுத்தி, தன் அறிவுக்கு கட்டுப்படுத்தி, தன் அறிவினால் அந்த மனசை வென்று மறுபடியும் தேவன் முன்னாடி இருவரும் புனிதர்களாக போய் நிற்கத்தான் இந்த செயல்பாடு நடந்தது. அதே சர்ப்பமான மனசு தான் இது. இந்த மனசு வழியாக அறிவு பிறந்து இந்த மனம் சொல்லுகிறபடி அல்ல, கடவுள் சொல்லுகிறபடி அறிவு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மனசை வென்று அந்த சர்ப்பத்தை கொன்று. திருப்புங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்துக்கு தான் மரியாளுங்கிற ஸ்திரீ, மனசால் உருவாக்கப்பட்ட ஸ்திரீ இடத்துலேருந்து கிறிஸ்து பிறந்து சர்ப்பமாக தோன்றுகிற மனசின் எண்ணத்தை அறிவுங்கிற ஒரு குதிங்காலினால் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி வெற்றி பெற்றார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்துக்கு தான் 15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஏவாள் என்றவங்க மரியாளுடைய சரீரத்தில் எண்ணமாக பிறந்தாங்க. உன் வித்துக்கும் ஸ்ரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொன்னார் இல்லையா? இப்போது இவங்க புது பிறப்பு எடுத்து இவங்க எப்படி வாழ்ந்தாங்கனாக்கா, தேவதூதன் வந்து சாட்சி கொடுக்குறான், மரியாளே நீ கிருபை பெற்றவள் பாக்கியவதின்னு. ஏவாள் எப்படி இருந்தாங்க? மீறுதலுக்கு உட்பட்டாங்க. மரியாள் வந்து கிருபை பெற்றவள் பாக்கியவதி இல்லையா? இவங்கக்கிட்ட இருந்து தான் கிறிஸ்துவை பிறக்க வச்சார். இப்போது இவங்கக்கிட்ட இருந்து அந்த எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்களை எல்லாம் கிறிஸ்து அறிவுங்கிற குதிங்காலால் மெரித்து சர்ப்பத்தினுடைய எண்ணங்களை எல்லாம் கொண்டு போட்டு பிதாவினுடைய சித்தத்தை செயல்பாட்டில் கொண்டு வருவார். இதுதான் இந்த காட்சிகள். அப்போ பாம்புக்கு இவ்வளோ ஐடியாஸ் வருதா அப்படின்னாக்கா, முதல்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அப்போ பாருங்கள், அது தந்திரம் உள்ளதுன்னு எழுதியிருக்குதுன்னு. அப்போ அதையும் கடவுள் தானே படைச்சிருப்பார், அதையும் கடவுள் தானே படைச்சார். அப்போ கடவுளே இப்படி கேட்க வச்சார்னு ஆயிடுது இல்லையா? கடவுளை இப்படி கேட்க வச்சுருப்பாரா? இவங்களை கடவுளே இப்படி ஏமாத்திறாரா? அது சர்ப்பம் தந்திரம் உள்ளதுன்னா அந்த தந்திரம் அதுக்கு எங்கேருந்து வரும்? யார் கொடுத்தா அந்த தந்திரத்தை? மனுஷனை படைச்சே நன்மை தீமைன்னு நான் ஒன்று வச்சுருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாக மாட்டீங்க, நன்மை தீமை அறிகிற கனி எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்மை தீமை தெரியும், ஆனால் செத்து போயிடுவீங்கன்றார். இதையெல்லாம் சொல்லி கொடுத்த கடவுள் திரும்ப சர்ப்பத்தை விட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அப்படி தானே அது அர்த்தமாகும் இல்லையா? சர்ப்பம்னா என்ன? சர்ப்பம் தந்திரம் உள்ளது.
அந்த தந்திரம் அதுக்கு எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது அந்த தந்திரம்? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சர்ப்பம்னா என்னது? அது சாத்தானா? சாத்தானை யார் படைச்சா? சாத்தான் கடவுளோடைய பெருசா? இப்போ சாத்தான் வந்து கடவுளை விட அதிகபட்சமாக சிந்திச்சுதா அப்படின்னு? என்னங்க, லூசிபர்னு ஒருத்தர் இருந்தாரா? அப்போ கூட அவர் என்ன பண்ணார்? கடவுளுக்கு வர ஆராதனை தனக்கே கிடைக்கணும்னு எண்ணினாரா? அந்த பேர் புகழ், அந்த துதி கன மகிமையெல்லாம் தனக்கு வரணும்னு எண்ணினாரா? அப்போ அதை கீழே தள்ளிட்டார்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது திரும்பவும் ஒரு சர்ப்பத்தை கடவுளே உருவாக்குனாரா? இல்லை அந்த சாத்தான் தான் சர்ப்பமாக வந்துச்சுன்றீங்களா? கடவுளை மிஞ்சினா எந்த ஒரு சக்தியும் இங்கே கிடையாது. எது நடந்தாலும் கடவுளுக்கு தெரிஞ்சிடும். அந்த லூசிபருடைய மனசில் எண்ணினதையே கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது சர்ப்பமாக வந்து இங்கே இந்த வேலையை பண்ணாக்கா அந்த சர்ப்பத்தை அழிச்சிருக்க மாட்டாரா? அப்போ இதெல்லாம் என்னதுன்னு கொஞ்சம் நல்லா விவரமாக தெரிஞ்சுக்கங்க. சர்ப்பம்னா என்னது? முதல்ல சர்ப்பம்னா வெளியில் நீங்கள் காட்டுற பாம்புலாம் கிடையாதுங்க. அது அந்த பாம்பு நல்ல பாம்பு. அதுக்கு தான் அதுக்கு பேர் நல்ல பாம்புன்னு வச்சுக்கிறாங்க. அந்த பாம்பு நல்ல பாம்பு, அதை அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. அதனுடைய விஷம்தான் மாடிஃபிகேஷன் பண்ணி பிரசவ காலத்தில் அந்த வலி தெரியாமல் இருக்குது முதுகில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க பாருங்கள். பாம்போட விஷம்தான் அது. அதுபோல் நிறைய விஷயங்களுக்கு பாம்போட விஷம் தேவைப்படுது, நல்ல காரியங்களுக்கெல்லாம். அதனால தான் அதுக்கு நல்ல பாம்பு. ஏன்னா அது வாயில் நல்ல விஷயத்தை வச்சுக்கிறதுனால அதுக்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதுவும் ஆதாம் தான் வச்சுக்கிறாரு. பிசாசெல்லாம் கிடையாது, அதை விட்டுருங்க. சர்ப்பத்தினுடைய குணாதிசயம் என்னன்னு பாருங்கள். முதல்ல அது என்ன பண்ணோம்? அது எப்போவுமே சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. சர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா, பாம்பை பார்த்தீங்கன்னா எப்போவுமே சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கும். அந்த சுருளுக்குள்ளவே தலையை உள்ளே வச்சுட்டு இருக்கோம். அதுக்கான உணவு அது முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணிமைக்கிற நேரத்தில் அது சீறி அந்த உணவு பிடிச்சிரும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பாம்பு சுருண்டு தான் படுத்துட்டு இருக்கும். அதோடைய உணவு வருதுன்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் அது சீறி அந்த உணவு பிடிச்சிரும். இதுதான் அதனுடைய இயல்பு சுபாவம். இந்த சுபாவத்தை மனுஷனுடைய மனசில் தோன்ற எண்ணத்துக்கு ஆதாரமாக வச்சாங்க. சர்ப்பம் தந்திரம் உள்ளதுன்னா அது எதுவும் ஐடியாலஜிலாம் அது கிடையாது. திட்டம் போட்டு பழி வாங்கிறதுலாம் அது கிடையாது. பாம்பு பழி வாங்கும், இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கு அப்படி ஒரு ஐடியாலஜியே கிடையாது, அப்படி ஒரு அறிவாற்றல்லாம் அது கிடையாது. அதோடைய சுபாவம் என்ன? சட்டுன்னு சீறிடும். அதோடைய உணவை பார்த்தா கண்ணுமிக்கிற நேரத்தில் சீறிடும். அதே நேரத்தில் நீங்கள் அப்படி திரும்பி ஏதாச்சும் அதை அடிக்கணும்னு ஒரு பொருளை, ஒரு ஆயுதத்தை எடுத்து திரும்புறதாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்காது, எங்கே போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் பதுங்கிடும். இது போல் மனுஷனுடைய மனசில் ஒரு எண்ணத் தோற்றம் அந்த பாம்பை விட ஸ்பீடாக வருது. அந்த பாம்பாச்சும் பரவாயில்ல, இவ்வளோ தான் அதோடைய குணாதிசயம். அதை விட தந்திரம் உள்ள பாம்பு நமக்குள்ளே இருக்குது. அதுதான் எண்ணங்கள்னு பேர் அதுக்கு. இந்த பாம்புக்கு ஆயிரக்கணக்கான தலை, லட்சம் தலை இருக்குது. ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள் தோன்றுதான் நம்ம மனசில். இவ்வளவும் தலை, இவ்வளோ தலைகள் கொண்ட பாம்பு நமக்குள்ளே இருக்குது. அந்த பாம்பை விட இது தந்திரம் உள்ளது. அப்படியே இப்போ தான் லைட் எரியுதில்ல உங்களுக்கு? இது மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பைபிளில் இப்படிலாம் இருக்குதானாக்கா, இந்த அளவுக்கு பைபிளை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னாக்கா புரியும். இதுக்கு இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து வச்சுருக்கிற ஆன்மீக தலைவர்கள்லாம் மனசை பற்றி நிறைய பேசி வச்சுக்கிறாங்க. அந்த மனசை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னென்னு ஈஸியாக புரியும். பாருங்கள், தமிழ்நாட்டில் ராமலிங்கர்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு வள்ளலார்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. எப்படின்னா, இயேசு எப்படி ஒளி உடம்பு அடைஞ்சாரோ அது போல் அவரும் ஒளி உடம்பு அடைஞ்சார்னு அருட்பா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் எழுதிய பாடலில் சொல்கிறார், கடவுள் மேலே எப்படிப்பட்ட பக்தி இருக்கணும்னு. மறுவு பெண்ணாசை நான் மறக்கவே வேண்டும், உம்மை மறவாது இருக்க வேண்டும்னு பாடுறார். மறுவு பெண்ணாசை அப்படின்னா பெண்ணினத்தையே சொல்கிறாரா? பெண்கள் மீது ஆசை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அது அப்படி இல்லை. தனக்குள்ளவே ஆணும் பெண்ணுமா நம்ம வாழறோன்னு அவர் அருட்பா புஸ்தகத்தில் கிளியராக எழுதியிருக்கிறார். எனக்குள்ள மறிவு இருக்கிற என் மனம் அதன்படி நான் சாயாமல், ஏன்னா அது நாள்தோறும் நிறைய சிந்தனைகளை கொண்டு வருது. அந்த சிந்தனையின்படி என் அறிவை கொண்டு போயிடுது. அதனால் நான் இறை பக்கமாக திரும்பவே முடியல. என்னை படைத்த கடவுளுடைய சித்தாந்தத்தை நான் என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. இது உலகியல்லே கொண்டு போய் என்ன காணடிச்சிடுது. அதுலேயே காணாமல் போயிடுறோம். நாம் எப்படி வாழ்கிறோம்? இப்போ இதெல்லாம் அந்த பைபிள்லாம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம யதார்த்தமாக வாழ்கிறோமே, எப்படி வாழறோம்? கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் படி நம்ம வாழறோமா?
நான் மனசில் தோன்றின எண்ணத்தின்படி வாழறோமா? எப்படி வாழறோம்? நான் மனசில் தோன்றின எண்ணத்தின்படி தான் இல்லையா? இப்போ நம்ம எதுக்காக சொத்துக்கள் சேர்க்குறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், எதுக்கு பணம் சம்பாதிக்கிறோம், இந்த வாழற வாழ்க்கை இருக்க இது எதை வச்சு வாழறோம்? நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் ஒரு குழந்தை பெறணும், அப்புறம் அந்த குழந்தைக்காக வீடு வாசல் கட்டணும், அதுக்கான பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு சொத்துக்கள் சேர்க்கணும். இது போல் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே போதில்லை. அதுக்காக தானே வாழ்ந்துன்னு வரோம். எல்லாம் கடவுள்கிட்ட போகணுன்னு வாழறோமா? நான் உள்பட அப்படி இல்லைங்க. நான் உள்பட அப்படி கிடையாது. எல்லாருமே கடவுள் சிந்தனையில் வாழணுன்னா இங்கே யாருக்குமே இந்த உலகப் பொருள் தேவையில்லை. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாதுன்னு இயேசுவே சொல்லிட்டார் இல்லையா? இயேசுக்கிட்ட வந்து பரலோகம் போகிறேன்னு சொல்கிற அத்தனை பேருக்கும் சொன்னார், உங்களுடைய எல்லாவற்றையும் விற்று தருதர்கள் கொடுத்துட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னார். அது மாதிரி செய்யவும் முடியல இல்லையா? நாம் எந்த வாழ்க்கை வாழறோம் அப்படின்னாக்கா நம் மனசில் எண்ணங்களின்படி தான் வாழறோமே தவிர கடவுளுடைய சித்தாந்தத்தின்படி வாழலை. ஏன்னாக்கா நம்ம வாழற வாழ்க்கையில் பசி, தாகம், இன்ப துன்பங்கள், உணர்வுகள் இதையெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு குடும்ப அமைப்பு அப்படி அமைச்சிக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற நம்ம உலகியலில் சேர்ந்து இருக்கணும் இல்லையா? இந்த உலகியல்லையே நம்ம வாழ வைக்கிறது மனசு தான். அதனால தான் அந்த ராமலிங்கர் அவர் சொன்னார், இந்த மறுவு பெண்ணாசை நான் மறக்கவே வேண்டும், உண்மை மறவாது இருக்க வேண்டும். அப்படின்னா என் மனசுலேருந்து தோன்ற இந்த உலகியல் சிந்தனையிலிருந்து நான் விலகணும். அந்த எண்ணங்கள்லேருந்து நான் மாறணும்னா நீங்கள் என்ன ஆட்கொள்ளணும். அவருக்கு திருமணம் நடந்தது, மனைவியை தொடலை, விலகி வந்துட்டார். ஏன்னா அந்த உலகியலில் போய் நான் மாட்டிக்க வேண்டியது வரும். இந்த உலகியல் சிந்தனை எனக்கு வரக்கூடாதுன்னா எனக்குள்ளே இருக்கிற மனசு இருக்க அந்த மறுவு பெண்ணாசை நான் மறக்கவே வேண்டும். இந்த வாழ்க்கை தான் அவரை ஜோதிமயமான வாழ்க்கைக்கு மாற்றுச்சு. அவர் தான் அருட்பெருஞ்சோதின்ற ஒரு வழிபாடை கொண்டு வந்தார். அப்போது மனசினுடைய எண்ணத்தை விரும்பலைன்னா அவங்க அறிவினுடைய சிந்தைக்கு வருவாங்க. இந்த எண்ணத்தின் பெயர் தான் சர்ப்பம். வேறு எதையும் நீங்கள் குழப்பிக்காதீங்க. சர்ப்பம்னு ஒரு பாம்பு இருந்ததுன்னா என்னாதீங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சர்ப்பத்தை போல எண்ணங்கள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து தோன்றும். நீங்களே ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து நைட்டு நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ நமக்குள்ளே தோன்றுச்சுன்னு ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். அந்த நோட்டு 10 தான் பாருங்கள். உங்களால் அந்த எண்ணங்கள் எவ்வளோ தோன்றுச்சுன்னு எழுத கூட முடியாது, அவ்வளோ எண்ணங்கள் நமக்கு தோன்றுறது. இதெல்லாம் சர்ப்பங்கள். இதில் நாம் எந்தெந்த எண்ணங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ, அது எதை ரொம்ப இச்சிக்கிறோமோ, அது எதை பறிக்கிறோமோ, எதை புசிக்கிறோமோ அதுவாக மாறுறோம். புரியுதுங்களா? எந்த எண்ணத்தை அதிகபட்சமாக நேசிக்கிறீங்களோ அந்த எண்ணமாக நம்ம மாறுகிறோம். இதுதான் அந்த தந்திரமுள்ள சர்ப்பம். அந்த தந்திரமுள்ள சர்ப்பம்னா அந்த எண்ணங்கள், இந்த உலகியல் எண்ணங்கள் அதிகபட்சமாக தோன்றும்பொழுது அது அதிகபட்சமாக தோன்றுறது இல்லை, எது உங்களை ரொம்ப ஆட்கொள்ளுதோ, கவர்ச்சியாகவும் அதை பறிக்கணும் புசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ தோன்றுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த அறிவும் மனமும் ஏன் படைச்சார்னாக்கா, மனுஷனுக்கு முன்னுள்ள அத்தனை உயிர்களுக்கும் அறிவு மட்டும்தான் இருக்குது, மனசு கிடையாது. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா, தன்னுடைய மாம்ச சிந்தையை மட்டும் உணரக்கூடிய அறிவு தான், பகுத்து அறியக்கூடிய அறிவு கிடையாது. நம்ம போல் பகுத்து அறிவுனாக்கா நாளைக்கு என்ன தேவைன்னு இன்றைக்கே சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு இன்றைக்கே திட்டமிடுறோம் இல்லையா? அந்த திட்டமிடுதல் எந்த உயிர்களுக்கும் கிடையாது. அப்படி அந்த திட்டமிடுதல் பல உயிர்களுக்கு இருந்தால் நம்ம உயிரோடு வாழ முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்துக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை காலி பண்ணிடும் இல்லையா? அதுங்களுக்கு அன்றன்று நாளைக்கு அதன் பாடு போதுன்னு வாழ்ந்துனுக்குதுங்க. நமக்கு மட்டும்தான் மனம்னு ஒரு கான்செப்ட் வந்த பிறகு இந்த அறிவு என்னென்னலாம் செயல்படுகிறதோ, சிந்திக்குதோ, செயலாக்கம் பண்ணுகிறதோ அதை டேட்டாவாக மாற்றிக்கிற, பதிவெடுத்து வச்சுக்கிற ஒரு பதிவேடுக்கு பேர் தான் மனசுன்னு கொடுத்தாரு. அது இல்லாமல் அந்த அறிவில் நல்லது எது கெட்டது எதுன்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த அனுபவத்தையும் வரா மாதிரி பதிவேடுகள் இருக்குது. சின்ன குழந்தை ஒரு நெருப்பை பிடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியும் நெருப்பு சுட்டுடணும், ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது. நீங்கள் எத்தனை முறை தான் அந்த குழந்தைய பிடிச்சி வச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு அது நெருப்பை தொட்டு அந்த அனுபவம் பெற வரைக்கும் விடாது. போய் ஒரு நாளைக்கு அந்த நெருப்பை தொட்டுடும். அப்போ சுட்டு அது அழுது பார்த்திங்களா, நெருப்பை தொட போனதும் அதனுடைய மனசில் பதிவேடு இருக்கும்,
சுட்ட பிறகு அது வலிக்குது, இனிமேல் தொடக்கூடாதுங்கிற பதிவேடும் மனசில் வந்துடும். இந்த அனுபவம் தான் மனமாக செயல்பட்டுன்னு வருது. இந்த அனுபவத்தை அவ்வப்போது இந்த அறிவுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு தான் பெண்ணுங்கிற ஒரு மனசுங்கிற ஒரு பெண்ணை உருவாக்கி 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, இருவராக இல்லாமல் ஒரு மாம்சமாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கு தான் ஒரு உடல் அமைப்பை கொடுத்தார். அறிவினுடைய அனுபவங்களை சேகரித்து வைக்கிற வேலை தான். ஆனால் அந்த மனசே தனித்து ஒரு செயலை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. இது விதி. நம்ம வீட்டில் டிவி இருக்குது, அந்த டிவியோட கூட ஒரு ரிமோட் கொடுத்துருக்குறாங்க. ரிமோட்டுங்கிறது மனசுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நிறைய சேமித்து வச்சுருக்கிறான், சிப்பில் போட்டு வச்சுருக்கிறான். இதை யார் செயல்படுத்துனாக்கா மனுஷங்கிற அறிவு தான் செயல்படுத்திக்கினே வருது, மாற்றி 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 பார்த்துனேக்குது. ஒரு நாள் அந்த ரிமோட்டே நம்மளை பார்க்குற எஜமான் வந்து இதெல்லாம் மாற்றுறாருன்னு, அதுவே நமக்கு தேவையான நிகழ்ச்சிலாம் இதெல்லாம் பாருங்கன்ட்டு அதுவே மாற்றி மாற்றி காட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும் பாருங்கள். இதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அதுபடி போனீங்கன்னா ஒரு தவறான விஷயத்தில் போய் மாட்டி விட்டுரும் இல்லையா? அதுபோல தான் இந்த மனசு என்னப்படுவது அறிவுக்கு கீழ்ப்படிஞ்சு அறிவு சொல்கிறத சேமித்து வைக்கிற ஒரு கிடங்கு தான். அதுவாக தனித்து செயல்படலாமானாக்கா செயல்படக்கூடாது. அப்படி தான் படைப்பு. இந்த மனசு இல்லாத எல்லா உயிரினங்களும் பாருங்கள், தேக அறிவு மட்டும் இருக்கிறதுங்களுக்கு அன்றன்று தேவைக்கு மட்டும்தான் அது எதுவும் வேலை செய்யும். அதுங்களுக்கு நேற்று இதை பண்ணமே இன்றைக்கி இதை பண்ணணுமென்ற அந்த ஐடியாஸ்லாம் வராது. டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் அதனுடைய புது அறிவு புது வேலை தான் நடக்கும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை, விசேஷமானவன். எப்படிப்பட்டவனா, நேற்று என்ன செஞ்சோமோ அது இன்றைக்கி மாற்றி செய்ய முடியும். நேற்று ஒரு அனுபவம் கிடச்சி தான் அந்த அனுபவத்துலேருந்து இன்றைக்கி புது அறிவு பெற முடியும். அப்படி தான் இந்த உலகம் தோன்றியிருக்குது. ஒவ்வொரு தவறுகள்லேருந்து புதுப்பித்து இந்த உலகத்தை இந்த மாடலேஷனில் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இருக்கிற இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னா மனுஷனுடைய அறிவும் மனசும் கலந்து செஞ்சதில் இப்படி வந்தது. அப்போது இந்த மனசாகப்பட்டது தானாக செயல்படக்கூடாது இல்லையா? அறிவோடு தான் சேர்ந்து செயல்படணும். இப்போ இந்த மனசு தானாக ஒரு விஷயத்தை செயல்பட ஆரம்பிக்குது. அதுதான் இந்த தோட்டத்தில் சர்பத்தோட மனம் பேசினது. அதுதான் ஒரு காட்சி அமைப்பாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சி அமைப்பு எப்படிப்பட்டிருக்குன்னா, திருப்பங்க ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஒன்று தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இது சர்ப்பமும் ஸ்திரீயும் பேசுகிற மாதிரி இங்கே எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த சர்ப்பம் என்னது என்ன சொன்னேன்? மனசில் உள்ள எண்ணங்கள். ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டா? புசிக்க வேண்டான்னு சொன்னாரான்? இல்லை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும்தான் சாப்பிட வேணான்னு. ஏன் சாப்பிட வேணான்னாரு? அதை சாப்பிடும் நாளிலே உங்களுக்கு என்ன நடக்கும்னா, 3ஆம் வசனம். 3 ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். 4 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இந்த சர்ப்பம் சொன்ன 2 விஷயம் உண்மையில் இது வரைக்கும் நடக்குதுங்க. நீங்கள் சாகவே சாவதில்லை சொல்லிச்சா? மனசுலேருந்து அந்த எண்ணம் வந்துச்சுல, நாம் சாகவே மாட்டோன்னு. அந்த சாகவே சாவதில்லை என்ற விஷயம் இன்னை வரைக்கும் நடக்குதுங்களா? என்ன ஆச்சரியமாகுதா? ஆதாம் தான் 930 வயசில் செத்து போயிட்டானாங்க அப்படின்றீங்களா? நாமளாம் யார் அப்போது? இந்த உடம்புல எங்கேருந்து வந்தது? ஆதாம் 930 வயசில் செத்தது என்னமோ உண்மைதான். செத்தது ஆதாமுடைய உடம்பு தான். அவருடைய ஜீன் நம்ம உடம்புலேயும் இருக்குது. முதல் மனுஷன்லேருந்து வந்தவங்க தானே நம்மளாம். நோவாவின் காலத்தில் நோவா யார்? எங்கேருந்து வந்தார்? நோவாவும் ஆதாமுடைய வம்சம்தான். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிச்சிங்கனாக்கா இயேசுனுடைய வம்ச வரலாறு படிக்கும். அது எங்கே போய் முடியும்னாக்கா கடைசியில் ஆதாமில் போய் முடியும். அப்போ இயேசு யார்? ஆதாமுடைய வம்ச வரலாறு தான் இயேசு இல்லையா? இதை தான் சொல்கிறேன், இயேசு கடவுள் இல்லை, ஒரு மனுஷன். அப்போது ஆதாம் இறந்து போயிட்டானா ஆதாமுடைய உடம்பு தான் செத்து போச்சு. அவனுடைய ஜென்ம சுபாவம் இருக்குது இல்லையா? மண்ணானவனுடைய சுபாவம், வானவருக்குடைய சுபாவம்லாம் எழுதியிருக்குது இல்லையா? அதுபோல் மண்ணானவருடைய சுபாவம் தான் நமக்கு இன்னி வரைக்கும் இருக்குது. இந்த சுபாவம் எங்கேருந்து வந்ததுனாக்கா, அந்த ஆதி மனுஷனாகிய நம்முடைய முற்பிதாவாக இருக்கிற ஜீவாத்மாவாக வந்தான ஆதாம்,
அவனுடைய சந்ததி தான் நம்ம. அப்போ இன்னும் மனித குலம் அழிலையே, பெருகி தானே இருக்குது இல்லையா? அப்போது அந்த சர்ப்பம் அங்கே சொன்னது உண்மையாக தானே இருக்குது இல்லையா? சாகவே சாவதில்லை, யாரும் சாகிறதில்லை. வேதமும் சொல்லுது நாம் நித்திரை அடைவதில்லை, ஒரு இமைப்பொழுதில் நம்ம மாற்றப்பட போகிறோம் தான் சொல்லியிருக்குது இல்லையா? யாரும் இங்கே அழிய போகிறதும் கிடையாது. அப்போது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள்லாம் யாரோட எண்ணங்கள் இதெல்லாம் அப்படின்னா நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமுடைய எண்ணங்கள் தான். அது டெவலப்மெண்ட் ஆகி இப்போ நம்மள வரைக்கும் வந்திருக்கு. நாம் செய்கிற எல்லா நல்ல காரியங்களும், நாம் செய்கிற எல்லா தீங்கான விஷயமும் ஆதாம்கிட்ட தான் போய் சேருது. அவங்களுடைய சிந்தனை தான் அது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகி இங்கே வந்திருக்குது. இந்த உலகம் முழுக்க பாருங்கள், நிறைய நல்ல காரியங்கள் நடந்ததா அதுவும் ஆதாம் தான். பல யுத்தங்கள்லாம் நடக்குதுன்னா அதுவும் ஆதாம் தான். எல்லாம் அந்த ஒரு மனுஷனுடைய உடம்புலேருந்து வந்தவங்க தான். நம்ம அந்த ஒரு ஸ்திரீ ஆகிய ஏவாளினுடைய பிள்ளைகள் தான் நாங்கள். வேதம் அப்படியே எழுதியிருக்குது, ஜீவன் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும் இவர் தாயாக இருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20 ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஏவாள்றவங்க யார்? ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவங்க தான் தாயானவங்க. இப்போ எல்லா மனுஷர்களும் யாரால் வந்திருக்கிறோம்? ஏவாளால் தான் வந்திருக்கிறோம். சாகவே சாவதில்லை என்று சர்ப்பம் சொன்னது உண்மையாயிடுச்சு. அதே போல் உங்கள் கண்கள் திறக்கப்படும், உண்மையிலே கண்கள் திறந்தது. புத்தியை தெளிவிக்கும், உண்மையிலே அது நடந்தது. எப்படி நடந்ததுன்னா,